பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு மகன். பலே பலே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அவங்க சொல்கிற பதில் வந்து எனக்கான பதில் கிடையாது. அந்த வகுப்பில் இருக்க 15 பேருக்குமான பதில் அது. அதே மாதிரி அந்த இடத்த கற்றுக்க போகிறது நான் ஒரு ஆள் கிடையாது, அந்த 15 பேரும். என் அப்பா மாதிரி நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் பார்க்காத. வாழணும்னு ஆசையோடு வந்தவங்கள வாசல்லே நிப்பாடி அனுப்பிச்சிட்டீங்களா பாவிகளா. உங்கள் வைத்தறிச்சலாம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நீ முதல்ல உன் மனநிலையே தப்பாக இருக்குது. கார்ட்டூன்னா எப்படி வேணால் பேசலாம், அதை முதல்ல உடனே சொல்லிட்டு கத்த சொன்னார். முதல்ல கத்தி கத்தி கார்ட்டூனோட மனநிலையை உடைச்சாங்க. ஐயோ பரமா, நீ எதை சொன்னாலும் நான் அப்புறம் கேட்குறேன். முதல்ல அவங்கள கொல்லணும். புரியாத தெரியாத வார்த்தைகளை நிறைய வார்த்தைகள் கற்றுப்போம். அதுவும் கிளாஸில் சார் சொல்லித்தர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பழைய படத்தோட டைலாக்குக்கெல்லாம் விளக்கமாக சார் சொன்னார் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாம் போல என்னை கொண்டுருவாயவா, என்னை கொண்டுடுவாயவா. ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி, என்ன அவ்வளோ பெரிய ஆளாக என்ன தலையை இறக்கிட போகிறாங்க அப்படின்ட்டு எடுத்து பேசினேன். தலையை இறக்கிட்டாங்க, பிடிச்சி இழுத்து போட்டார். அவராக பேசி ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க தான் சொன்னார். பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை. ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணோம், பிடிச்சி போயிடுச்சு. சரி ஏன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே வந்துட்டோம். ஓகே. இதுவரை நடந்த விற்போட்டிகள் அர்ஜுனன் ஆற்றிய வீர செயல்களே அனைத்திலும் சிறப்பாக இருந்தது என்பது என்னுடைய எண்ணம். முதலாசான் கிருபாச்சாரியார் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ. வீர பிரம்மச்சரியன் பீஷ்மர் சொல்லும் முடிவில் மாற்றுக்கூற எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனன் தான் சிறந்தவன். துரோணாச்சாரியர்களே தங்கள் முடிவு? எனது மாணவர்கள் அனைத்து பேரிலும் சிறந்தவனாக விளங்கியவன் அர்ஜுனன் ஒருத்தனை இன்று பலரறியாது நிரூபித்து விட்டான். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கே பிறந்தவன் அவன். பலே அர்ஜுனா பலே, என் தம்பி எல்லோரிலும் பெரியவன். பலே அர்ஜுனா பலே. பேப்பர் திருப்பிக்கிறேன் சார். பேசிடுவா சார் வயசா. சத்தம் வேண்டாம், இது வீண் இருமாப்பு. மற்றவர்களை குறைத்து காட்டும் அப்படி ஒரு சொல்லை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போட்டிகள் என் வில் திறமையும் கண்ட பிறகு வில்லுக்கு ஒருவன் யார் என்பதை சொல்லி காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய் தந்தையர் குலம்? துரோணாச்சாரியர் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்லுவதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு மகன். பலே பலே. பிறப்பறியாதவனின் அவதாரம் தேரோட்டி என்ற மற்றும் ஒரு இடிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டியது. இது வெறும் விளையாட்டு கூடம் அல்ல. இது விளையாட்டு கூடமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தையும் கண்ட பிறகுதான் வீரன் யார் என்று நீங்கள் காண வேண்டும். அர்ஜுனன் ஒரு சத்திரியன், அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும். கர்ணா போ வெளியே. கர்ணா நில். அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் முன்வர வேண்டும் என்றால் இப்போது எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவான். எல்லோருக்கும் கூறிக்கொள்கிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், எனது ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். உங்களுக்கு டப்பிங் அப்படி ஒரு நினப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி சர்ச் பண்ணீங்க? எப்படி நம்ம லைம் லைட்குள்ள வந்தீங்க? ஃபஸ்ட்டு சொல்லணும்னா டப்பிங்கிற ஃபீல்டு நான் யோசிக்கவே இல்லை. என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து டாக்குமெண்ட்ரி இருந்துச்சு. நான் டாக்குமெண்ட்ரி பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதாச்சும் யாருக்குமே பேச தெரியாது அப்படின்லாம் ஒன்று கிடையாது. ஆனால் அதை ஒழுங்காக பேசணும் அப்படிங்கிறது ஆசை. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் சர்ச் பண்ண உள்ள ஒரு ஷார்ட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு வீடியோ. நான் பார்த்த ஒரே ஒரு வீடியோ தான். நான் பல வீடியோ பார்த்துட்டேன், அதில் எடுத்தேன் அப்படிலாம் இல்லை. நான் பார்த்த ஒரே ஒரு வீடியோ. ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி, என்ன அவ்வளோ பெரிய ஆளாக என்ன தலையை இறக்கிட போகிறாங்க அப்படின்ட்டு எடுத்து பேசினேன். தலையை இறக்கிட்டாங்க, பிடிச்சி இழுத்து போட்டார். அவராக பேசி ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க தான் சொன்னார். பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை. ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணோம், பிடிச்சி போயிடுச்சு. சரி ஏன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே வந்துட்டோம். ஓகே. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு டே இருக்குல்ல, அப்போ வந்து நீங்கள் சில அப்சர்வேஷன் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்களோட சீனியர் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு என்ன புரிய வச்சது? கண்டிப்பாக இந்த கிளாஸ் டப்பிங் இதையெல்லாம் தாண்டி என்னோடய தமிழ் உச்சரிப்பை சரிப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எனக்கு தமிழ் உச்சரிப்பு நல்லா தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் அவ்வளோ கரெக்ஷன்ஸ் என்னோடய சீனியர்ஸ் உச்சரிக்கிற இதில் வந்து நமக்கு வந்து தெளிவாக அவங்க உச்சரிக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாருக்கு அதுக்கு மட்டும் அது கரெக்டாக தவறு மட்டும் காலாக கேட்கும். அவங்க பேசினவங்களே நான் அதை பேசலை அப்படின்னு சொன்னாலாம் ஒத்துக்கவே மாட்டார். நீ பேசினேன் அது முதல்ல ஒத்துக்க, அடுத்ததான் சரி பண்ணு. இது ரெண்டு தான் கிளாஸில் நடக்கும். உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் ஃபஸ்ட் நாள் என்னை அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சது உச்சரிப்பு தான். ஓகே. உச்சரிப்பை தாண்டி உங்களுக்கு என்ன அப்சர்வ் பண்ணணுன்றது தோணுச்சு?
அப்சர்வ் பண்ணணுன்றது இந்த கிளாஸ் வந்து சும்மா படத்தில் ஒரு டைலாக் எழுதிட்டு படிக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம நடிக்க வந்திருக்கோம். ஆக்டர்ஸ் தாண்டி நம்ம அதிகமாக நடிக்கணும். ஒருத்தங்க அழுகிறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த ஆக்டர் அழுகலை, டப்பிங்கில் அவங்க அழுகிறாங்க. அந்த கான்செப்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ரெண்டாவது நாள் 3வது கிளாஸ்லேயே நான் படிச்சுட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுறான்னு தெரில, ஆனால் நல்லா பண்ணினேன் அப்படின்னு நிறைய இடத்துல சார் சொல்லியிருக்காங்க. அது காரணம் வந்து எனக்கு வந்து இதை நம்ம ஜஸ்ட்டு வாசிச்சுட்டு போகிறது கிடையாது, நடிக்கிறோம். நடித்தா மட்டும்தான் இங்கே எதுவும் பண்ண முடியும். எந்த சத்திய பயமாண்டா என் வீட்டு படியாரி வந்து பொண்ணு கேட்குறது? பொறுக்கி தினவனுக்கெல்லாம் பொண்ணு கேட்குதோ? வெளியே போடா முதல்ல. இந்த பாரத்தை சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு நாளைக்கு கட்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் மறு வீட்டுக்கு வரும்போது முகத்தை பார்க்காம இலைய பார்த்தவா சொருப்ப. அதனால அப்படிலாம் பேசாத. என்னத்தா சௌக்கியமா? இந்த படுறா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் சண்டே தினத்தில் இங்கே காட்டிக்கிட்டு அவர் அமைதியாக இருக்காருன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பியாக்கும். என்னங்க அவனை அடிச்சாட்டுங்க. என்னடா வகதக்க தெரியாமல் வாசல் ஏறி வந்து நின்றுக்கிட்டு திரும்பி போகணுமா வேணாமா? நீயும் பொண்டாட்டியும் வாய்ச்சாடாவில் என் அப்பனையும் ஆத்தாலையும் விரட்டின மாதிரியே என்னையும் வெட்டலாம் பார்க்குறீங்களோ? என் அப்பா மாதிரி நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன்னு பார்க்காத. வாழணும்னு ஆசையோடு வந்தவங்கள வாசல்லே நிப்பாடி அனுப்பிச்சிட்டீங்களா பாவிகளா? உங்கள் வயிற்றுச்சலன்னா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அழுகாதரா வேணாடா வீரா, அழுகாத. ஸோ இது முழுக்க ஆன்லைன் கிளாஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வித பயம் இருந்துச்சா? என்னடா இந்த மாதிரி ஆன்லைன் சொல்கிறாங்களே, பேமெண்ட் எதனா ஏமாற்றிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்? கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸில் பேமெண்ட் எல்லாம் தாண்டி என்ன சொல்லி கொடுத்துருவாங்க, நம்ம என்னத்தை கற்றுக்க முடியும், அது ஒரு 1 ஹவர் தான் ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய கிளாஸ் இதுவரையில் எந்த ஒரு கிளாஸுமே 1 ஹவரில் முடிஞ்சதாக எனக்கு நினைவே இல்லை. அது ஒரு 2 மணி நேரம், குறைச்சா 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஒரு கிளாஸ் போயிடும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சேனலில் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று சொல்லி கொடுக்குறப்ப நம்ம அந்த கிளாஸ் அப்சர்வேஷன் பண்ணுறப்ப நம்ம என்னத்தை கற்றுக்க வந்தோமோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். பொது வாழ்க்கையும் சரி, அவங்களோட தனிப்பட்ட துறையிலையுமே நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் சாரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சார் வந்து புதுசாக ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிவிட்டு சந்தேகம் கேட்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் புது அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அதுக்கான புது விடைகள் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஒரு விடைனா அந்த விடையோடலாம் நிற்காது. அதுக்கு வந்து அதே தப்பை நமக்கு முன்னாடி பேசின ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. அவங்கள வச்சு அந்த ரெஃபரன்ஸ் வச்சு அந்த ஒரு இடத்துல வந்து எல்லாருக்குமான, நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அவங்க சொல்கிற பதில் வந்து எனக்கான பதில் கிடையாது, அந்த வகுப்பில் இருக்க 15 பேருக்குமான பதில் அது. அதே மாதிரி அந்த இடத்த கற்றுக்க போகிறது நான் ஒரு ஆள் கிடையாது, அந்த 15 பேரும். அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக போவோம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் கிளாஸு. அதாச்சும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒன்று நடந்துருச்சு, ஒருத்தங்க தப்பு நடந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கான சரி பண்ணிக்கிறதுக்கான மறுவாய்ப்பு கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோடய நினைவு சரியாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற பொழுது ஆரம்ப கட்டத்தில் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், என்னோடய மொபைல் ஹேங் ஆகிருச்சு, நியூஸ் ஓப்பன் ஆகலை. நீங்கள் வெயிட் பண்ணுங்க தம்பி, பதட்டப்படாதீங்கன்னு வார்த்தை சொன்னார். நான் உண்மையிலே பயந்துட்டேன். ஆஹா, எல்லோரும் 15 பேர் வெயிட் பண்ணுறாங்க எனக்காக, பதட்டப்படாதீங்க, பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. அந்த சார் சொன்ன ஒரு வாரத்தை பதட்டப்படாதீங்க அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகி வெயிட் பண்ணோம். அந்த ஆப்பும் ஓப்பன் ஆனிச்சு. நானும் நல்லா படித்து முடித்தேன் அதை. ஆனால் அந்த ஒரு வாரத்தை சொல்லலை அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக படிச்சிருக்க முடியாது. அது மாதிரி பேசுகிற ஒரு வார்த்தை தான், ஆனால் அது திருவார்த்தையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நினைப்பு. என்ன சுவையாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஃப்ரீயாக பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றது எவ்வளோ நல்லா இருக்கியா. ட்ரிங் 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 ட்ரிங். யார் யாரு? நான் பிஸியாக இருக்கேன். லாகரிக், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இது மாதிரி பேசியிருப்பேன். என்னை மன்னிச்சிருக்க போதாரி, நான் யாரை நினச்சி பேசி விட்டேன். நீங்கள் மட்டும் கவலைப்படாதீங்கய்யா, திரும்ப இந்த மாதிரி நடக்காது. ஆனால் இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வச்சுருக்கேன். இந்த மாதத்தோட கோட்டா வேணா முடிச்சிட்டேன், அதுவும் 3 நாளைக்கு முன்னாடியே. நிஜமாவா? உங்களுக்கு விசுவாசமுள்ள வேலைக்காரன் வேலையை முடிச்சுட்டா எல்லாம் தயாராக இருக்குங்கய்யா. சரி, ஓகே, இந்த வாட்டி ஏதோ படி தப்பிச்சுட்டேன், அதனால நீ கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ. அசமாவா சொல்றீங்க? ஆஹா, ரொம்ப நன்றிங்க முதலாளி, ரொம்ப நன்றி. எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. சரிங்க ஐயா, பாய் பாய். ஹேய்யா, இப்போ இது எல்லாமே எனக்கு தான். அது நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. டேய் அண்ணா, நீ என்ன வெறுப்பேத்துற? உங்க சீனியர் சொன்னதும் நீங்க உங்க ஜூனியர்ஸ்க்கு சொல்ல போறதும் என்னது? சீனியர் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
ஒரு நல்ல இடம் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். ஒரு நல்ல இடம் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். புது புது விஷயங்கள், அதாச்சும் நீங்கள் ஒரு நினைப்பில் இருப்பீங்க, நம்ம யாருக்கும் பேச தெரியாதவங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அந்த எப்படி பேசணுன்றதை கண்டிப்பாக இங்கே வந்தால் கற்றுக்க முடியும். ஓகே, வெரைட்டி ஆஃப் கிளாஸஸ்லாம் இருந்திருக்கும்ல, நீங்கள் அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஒன்றும் புதுசு தான். இப்போ நம்ம ஒரு கார்ட்டூன் பேசுகிறோம் அப்படின்னா, என்னோடய நினைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டோரா பூச்சி பேசுகிறோன்னா அந்த கார்ட்டூன் வந்து பொறுமையாக பேசணும், ஹாய் டோரா அப்படின்னு பொறுமையாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ முதல்ல உன் மனநிலையே தப்பாக இருக்குது. கார்ட்டூன்னா எப்படி வேணால் பேசலாம், அதை முதல்ல உடன்னு சொல்லிட்டு கத்த சொன்னார். முதல்ல கத்தி கார்ட்டூனோட மனநிலையை உடைச்சாங்க. கார்ட்டூனில் நீங்கள் என்ன வேணால் பேசலாம், நம்ம பேசுகிறது தான் கார்ட்டூன். கார்ட்டூனுக்குன்னு ஃபார்மேட் கிடையாது. இப்போ கலோக்கியலுக்கு மட்டும்தான் சார் வந்து ரொம்ப ஃபார்மேட்டாக எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி ஏரியாஸ் லாங்குக்குமே வந்து ஒரு தெளிவான உச்சரிப்பு எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகிறப்ப ஒன்று புதுசு புதுசாக கற்றுக்கலாம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் தெரியாத வார்த்தைகளே நிறைய வார்த்தைகள் கற்றுப்போம். அதுவும் கிளாஸில் சார் சொல்லித்தர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பழைய படத்தோட டைலாக்குக்கெல்லாம் விளக்கமாக சார் சொன்னார் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, கிளாசிக்கல் எப்படியும் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் தமிழ் உச்சரிப்பு அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, என்னோடய தமிழ் பிரிப்பு உச்சரிப்புங்கிறது பொதுவாகவே கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய தமிழ் உச்சரிப்பில் வந்து சார் பெருசாக கரெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் கொஞ்சம் தெளிவாக உச்சரிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் மெனக்கிடுவேன். நான் முன்னாடியே 2-3 வாட்டி அதை தயார்படுத்திக்குவேன். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்ல. நமக்கு சீனியர் முன்னாடி பேசியிருப்பாங்க, அவங்க பண்ண தப்பாக பண்ணாமல் பேசிட்டோம் அப்படின்னாலே நம்ம வெற்றி அடைஞ்சிரும். அவ்வளோதான். அம்மா காப்பாற்றுங்கம்மா, இல்லை போல என்ன கொண்டுருவாங்கம்மா, அம்மா 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 கத்தாதீங்கம்மா, என்னை காப்பாற்றுங்கம்மா, இல்லை போல என்னை கொண்டுருவாங்கம்மா, என்னை கொண்டுடுவாங்கம்மா. என்ன மைத்துக்காக போனீங்க? நான் தான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல அவளை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு. நான் என்ன தப்பா கண்டேன்? அவன் அங்கே போகிற வரைக்கும் அந்த இளவு மேலே தான் பார்க்க போகிறான்னு எனக்கே தெரியாதப்பா. ஐயோ பரமா, அதையே சொல்லாத. அவங்க ஏதாச்சும் செய்யணும்னா நான் தான் படித்து சொன்னேன்ல, அவள் சவகாரத்தை நிப்பாட்டுன்னு நீ கேட்குறியா? ஐயோ பரமா, நீ எதை சொன்னாலும் நான் அப்புறம் கேட்குறேன். முதல்ல அவங்கள கொல்லணும். எனக்கு சாவு பயத்தை காமிச்சுட்டான் பயமா, அவங்களுக்கு சாவு பயத்தை காட்டணும். உயிர் பிச்சை கேட்க வச்சுட்டான் பரமா, ஒரு பொட்டச்சி கிட்ட உயிர் பிச்சை கேட்க வச்சுட்டா வரவா. ஐயோ சார், எங்களோட சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் நியூ டப்பிங் அண்ட் யூ ஆர் பிகமிங் அ பெஸ்ட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.